இன்று உலக மக்கள் எந்த அளவு பணம், சொத்து என்று தேடி அலைகிறார்களோ அந்த அளவு சமாதானமும் தேடி அலைகிறார்கள். உண்மையான சமாதானம் எங்கு கிடைக்கும்? அது நிரந்தரமாய் இருக்குமா? அதை எவ்வாறு நம் வாழ்வில் பெறுவது என்பதை பார்ப்போம் வாருங்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்று நாம் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 16 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உலக அளவிலே ஒருங்கிணைக்கப்பட்ட முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். இதன் அரசன் தான் நேபுகாத்நேச்சார். இவனை குறித்து இதுவரை நாம் அறிந்திராத பல காரியங்களை இந்த 4ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு வகையான பைத்தியக்காரத்தனத்தினாலே பாதிக்கப்பட்டார். இந்த அத்தியாயம் பாபிலோனின் சரித்திர ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட வரலாற்று தாளாகும். நேபுகாத்நேச்சாரின் பைத்தியக்காரத்தனம் இன்று நன்கு அடையாளம் காணப்பட்டு அறியப்படுகிறது. மேலும் பல உலக ஆட்சியாளர்கள் இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நாளிலே நாம் வாழ்கிறோம். பாபிலோனின் அரசன் மிக கேடான ஒரு வியாதினாலே பாதிக்கப்பட்டான். மனநோய் மற்றும் பல்வேறு வகையான அசாதாரண நடத்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படும் ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் வாழும் இந்த பைத்தியக்கார உலகில் யார் சாதாரணமானவர்கள் என்று சில நேரங்களிலே நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. மனுக்குலத்தின் பெரும்பகுதி சாதாரணமானது. ஒரு சிலர் அசாதாரணமானவர்கள், ஒரு சிலர் இயல்பை விட உயர்ந்தவர்கள் அல்லது மேதைகள் என்று ஒரு உளவியலாளர் உங்களுக்கு சொல்கிறார். யார் புத்திசாலி, யார் புத்திசாலி இல்லை என்று யார் சொல்வது? யார் சரியான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து யார் கூற முடியும்? இது உண்மையாகவே விவாதத்துக்குரிய ஒரு காரியம்தான். ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்திலே ஹாம்லெட் என்பவன் டென்மார்க்கிலிருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு அனுப்பப்பட்டான். ஏனென்றால் அவனுடைய மனநிலையிலே அவன் வித்தியாசமானவனாய் இருக்கிறான் என்றும் இங்கிலாந்தில் எல்லாருமே வித்தியாசமாய் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்துடனும் அவன் அனுப்பப்பட்டான். இரவிலே நன்றாக தூங்க முடியாத ஒரு மனிதனை குறித்த கதை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். அவனுடைய படுக்கையின் அடியிலே ஏதோ இருக்கிறது என்ற உணர்வு அவனை ஊர்த்தி கொண்டே இருந்திருக்கிறது. எனவே இரவிலே அவன் சரியாக தூங்க முடியாமல் படுக்கையின் கீழ் ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறதா என்பதை அடிக்கடி பார்ப்பதனாலே தூங்காமல் இருந்தான். இறுதியாக ஒரு மனோதத்துவ மருத்துவரிடத்திலே சென்றான். அவர் சொன்னது என்ன தெரியுமா? உண்மையாகவே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. உன்னை சாதாரணமான மனநிலை உள்ளவனாக மாற்றுவது என்பது கடினமான காரியம்தான். என்றாலும் நான் அதை செய்ய முடியும் என்று கூறினார். 10 முறை நீ என்னோடு வந்து உட்கார வேண்டும். ஒவ்வொரு முறை என்னிடத்தில் நீ வரும்பொழுதும் 1000 ரூபாய் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். எனவே அந்த மனிதன், நான் சென்று வருகிறேன், நீங்கள் சொல்லிய காரியத்தை குறித்து யோசித்து பார்த்து திரும்பி வருவேன் என்றான். என்றாலும் அவன் ஒருபொழுதும் திரும்பி செல்லவில்லை. பல வாரங்களுக்கு பின் அந்த மனோதத்துவ மருத்துவர் தற்செயலாய் தெருவிலே அவனை சந்தித்தார். ஏன் அவன் திரும்ப வரவில்லை என்று கேட்டார். தனக்கு பழக்கமான தச்சு வேலை செய்பவரால் தான் சரி செய்யப்பட்டு விட்டேன் என்று கூறினான். அது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவன் தனது நண்பனிடத்திலே அவனது பிரச்சனையை கூறியதாகவும், தச்சு வேலை செய்யும் ஒரு நண்பர் தான் அதை சரி செய்து விடுவேன் என்றும் கூறி தனது ஆயுதங்களோடு அவன் வீட்டிற்கு வந்ததாகவும், அவனுடைய கட்டில் கால்களின் உயரத்தை மிக குறைவாக குறைத்துவிட்டு இனி ஒருவரும் உன் கட்டிலுக்கு கீழே செல்ல முடியாது என்று கூறினார். இப்பொழுது என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று அந்த மனோதத்துவ மருத்துவரிடம் அவன் கூறினான். பிரியமானவர்களே, நம்மிலே பலர் இன்றும் இயற்கைக்கு மாறானவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலே இருந்தான். இப்பொழுது அவனுடைய சாட்சியை அவனுடைய வாயிலிருந்தே கேட்போமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கவனித்தீர்களா? இது நேபுகாத்நேச்சாரின் அற்புதமான ஒரு சாட்சி. இந்த மனிதனில் உண்டான விசுவாச வளர்ச்சியை இது காட்டுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அவன் மனதில் ஏற்பட்ட ஒரு உணர்வை குறித்து ஒரு அறிக்கை செய்தான். இப்பொழுது அவன் தனிப்பட்ட சாட்சி கூறுகிறான். அங்கே அது ஒரு அறிக்கையாக இருந்தது.
இங்கே ஒரு தீர்மானமாய் அது இருக்கிறது. அங்கே அவன் உணர்ந்த ஒரு காரியமாக அது இருந்தது. இங்கே அவன் உண்மையாய் மனமாற்றம் பெற்ற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. கால கணக்குப்படி பார்த்தால் இந்த சாட்சி இந்த அதிகாரத்தின் இறுதியிலே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்ற ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலே உண்டான சாட்சி இது. இங்கே நேபுகாத்நேச்சார் மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறான். அது சமாதானத்தின் செய்தி. கவனித்தீர்களா? மீண்டும் வாசிக்கிறேன். தானியேல் 4:1. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. இங்கே தேசங்களுக்கு இடையிலே உண்டாகக்கூடிய சமாதானத்தை குறித்து பேசவில்லை. ஏற்கனவே நேபுகாத்நேச்சார் சாம்ராஜ்யத்திலே சமாதானம் இருந்தது. அது அவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் சேனையின் பலத்தினாலும் உண்டானதாக இருந்தது. ஆனால் இங்கே இருதயத்தின் சமாதானத்தை குறித்து பேசுகிறான். பாவியான ஒரு மனிதன் கடவுளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பெற்றுக்கொள்ளும் சமாதானமே இந்த மெய்யான சமாதானமாக இருக்கிறது. மேலும் இந்த சாட்சியில் அவன் கூறுவது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளம் என்று கூறுகிறான். இந்த சாட்சி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கிறது. இப்பொழுது உன்னதமான தேவன் அந்த 3 எபிரேயர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. நேபுகாத்நேச்சார் தேவனுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆளுகையையும் குறித்து தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறான். ஆம், தன்னுடைய ஆளுகைக்கு மேலாக தேவனுடைய ஆளுகை இருக்கிறது என்பதை அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எங்கே நேபுகாத்நேச்சார் கூறுகிற சமாதானத்தை ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே பெற்றுக்கொள்கிறான். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின தனது இரத்தத்தின் மூலமாய் இந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனையையும் சுமந்து தீர்த்தபடினாலே என்னுடைய உள்ளத்திலே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானம் இது. உங்கள் உள்ளத்திலே நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானம் இது. இப்பொழுது தேவன் நமக்கு அருகிலே நமக்கு உரியவராக இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் கடந்து வரும் எல்லா பாடுகளின் பின்னணியிலும், துன்பங்களின் பின்னணியிலும், இருதயத்தின் எல்லா வேதனைகளின் பின்னணியிலும் ஆபத்தை குறித்த ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கிறது. காரியங்கள் சரியானதாக இல்லை என்ற உணர்வு நமக்குள்ளே வருகிறது. இளைஞன் ஒருவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, என்னில் நானே சமாதானம் உள்ளவனாக இல்லை, என்னுடைய பெற்றோரோடு நான் சமாதானமாக இல்லை, என்னுடைய ஆசிரியரோடு நான் சமாதானமாக இல்லை, நான் யாரோடும் சமாதானமாக இல்லை என்று கூறுகிறான். உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களை சுற்றி இருப்பவர்களோடு உங்களால் சமாதானமாய் வாழ முடியவில்லை என்றால் உங்கள் உள்ளத்தில் இன்னமும் நீங்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அடிப்படையாகவே மனிதன் தேவனோடு சமாதானம் பண்ணப்பட வேண்டியவனாய் இருக்கிறான். மனிதனுடைய இருதயத்திலே சமாதானம் இருக்கும் பொழுது மட்டுமே அவனை சுற்றி உள்ளவர்களோடு அவன் சமாதானமாய் இருக்க முடியும். அதுவரை மனிதனுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. மனநிலை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. அது குழப்பமுடையதாய் இருக்கிறது. அதில் தெளிவு இல்லை. இதற்கெல்லாம் ஒரே விடை, அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியையும் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்க வேண்டும். யுத்தம் முடிந்து வரும் பலர் தங்களுக்கு அருமையானோர்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள். என்றாலும் அவர்கள் அவ்வாறு பேசும் பொழுது கூறுவது, நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், கடவுள் என்னோடு கூட இருந்தார் என்று தான் கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, வேத வசனங்களை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் கல்வி சாலையிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் ஒன்றே மனிதனுடைய இருதயத்திலே உண்மையான சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். நேபுகாத்நேச்சாரும் இப்படிப்பட்ட பிரச்சனையோடு தான் இருந்தான். ஆனால் அவன் தேவனோடு சமாதானம் பெற்றான். தேவன் அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தேவனோடு ஒரு சரியான உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது மனோதத்துவ மருத்துவரை சந்திக்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக பிரகாசமுள்ள எழும்பி பிரகாசிக்கும் கிறிஸ்துவின் சாட்சியாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. தானியேல் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாச வளர்ச்சியை அவனது சாட்சி சிறப்பாக எடுத்து காட்டுகிறதை வாசித்தோம். 4வது வசனத்திலே நேபுகாத்நேச்சாரின்
பைத்தியக்காரத்தனத்தின் முதல் அறிகுறியை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 4:4. நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த ஒரு வசனத்தில் நான், என் என 3 முறை நாம் பார்க்கிறோம். 4வது வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு வசனத்திலும் நான், என் என்கிற வார்த்தைகளை 2-3 முறை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இதுதான் அவனுடைய மனநிலை கோளாறானதற்கு முதல் காரணம். யோபுவிற்கும் இதே பிரச்சனை இருந்தது. சரி, தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிட்டு, என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிட்டு. இங்க பிரச்சனை எல்லாமே நான், என், என்னுடையது என்பதுதான். தொடர்ந்து 6 முதல் 9ஆம் வசனம் வரை கவனியுங்கள். ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. மீண்டும் இங்கே ஞானிகள் எல்லாரும் அழைக்கப்பட்டாலும் சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அவர்களால் கூற முடியவில்லை. தேவனே சொப்பனத்தையும் கொடுக்கிறார், தேவனே அதற்கான அர்த்தத்தையும் கொடுக்க முடியும். இறுதியாக தானியேல் வரவழைக்கப்படுகிறான். இங்கே நேபுகாத்நேச்சார் நன்றாய் அறிந்திருந்த ஒரு காரியம் என்ன? தானியேல் பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய மனிதன். சொப்பனத்திற்கான அர்த்தம் தேவனாலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நேபுகாத்நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை விவரிக்கிறான். மீண்டும் நான், என் என்கிற வார்த்தைகளை மிக அதிகமாக நாம் இங்கே பார்க்கிறோம். பைத்தியம் பிடித்திருந்த நிலைமையை குடும்பத்தின் மக்கள் வெளியே சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு மிக அருகில் இருந்த எல்லாரும் அதை உணர்ந்து கொண்டவர்களாகவே இருந்தார்கள். இந்த நாட்களிலே மனோதத்துவ மருத்துவர்கள் இந்த வியாதியை ஹிஸ்டீரியா என்று அழைக்கிறார்கள். குழந்தையாக இருந்த பொழுது நேபுகாத்நேச்சாரை யாரோ தலையிலே அடிபடிமுடி கீழே போட்டதால் உண்டான ஒரு வியாதி அல்ல இது. இந்த வியாதியினாலே சிலர் தூக்கத்தில் நடப்பார்கள், சிலருக்கு ஞாபக மறதி உண்டாகும். இது பாரம்பரியத்தினாலே வருகிற வியாதி என்றும் சொல்லுகிறார்கள். சரித்திர ஆசிரியர்கள் கூறும் பொழுது உலகத்தின் பல ஆளுநர்கள் ஏதாவது ஒரு மனநிலை கோளாறோடு கூடவே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்தியோக்கஸ் எபிபானஸ், பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த 4வது சார்லஸ், டென்மார்க்கைச் சேர்ந்த 7வது கிறிஸ்டியன், இங்கிலாந்தைச் சேர்ந்த 3வது ஜார்ஜ் மன்னன், பவேரியாவைச் சேர்ந்த ஓத்தோ, மகா அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், நெப்போலியன், இவர்கள் எல்லாருமே இப்படி ஒவ்வொரு விதமான மனநிலை பிரச்சனை உள்ளவர்களாகவே இருந்தார்கள். இங்கிலாந்து தேசத்திலே ஆட்சி செய்த 4வது ஹென்ரியும் இந்த ஹிஸ்டீரியா போன்ற வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். ஹிட்லருக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. இப்பொழுது பொன்னாலான தலையாகிய நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பிடித்திருந்தது. எந்த திசையை நோக்கி எந்த நேரமும் எவ்வளவு நேரமும் செல்லக்கூடியவனாய் இருந்தான். இந்த அதிகாரத்தின் கருத்து வசனத்தை 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் எந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். தேவாதி தேவனே அந்தந்த காலகட்டங்களிலே இந்த உலகத்திலே அதிகாரிகளை, ஆளுநர்களை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, 2500 ஆண்டுகளாக தேவன் இதையே செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தானியேல் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 16ஆம் வசனம் வரையும் கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். தானியேல் 4, 10 முதல் 16 வரை. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ
தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனம் வானளாவ உயர்ந்து பூமி அனைத்தையும் மூடத்தக்க காணப்படக்கூடிய பெரிய மரத்தை குறித்ததாக இருந்தது. எப்பொழுதும் பச்சையாக இருக்கிற ஒரு மரமாய் கனிகள் நிறைந்ததாக, கனிகள் எல்லாராலும் சாப்பிடக்கூடியதாக இருந்தது. நிழலிலே மிருகங்களும் மரங்களின் கிளைகளிலே பறவைகளும் தங்கியிருந்தன. பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே மரம் என்பது பல காரியங்களை குறிக்கிறது. மரம் என்பது ஒரு தனி மனிதனை குறிக்கிறதாயும் இருக்கிறது. இதை குறித்து 1 சங்கீதம் 3 வசனத்திலும், எரேமியா 17 அதிகாரம் 8 வசனத்திலும், ஏசாயா 56:3 நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, இரண்டாவதாக மரம் ஒரு தேசத்தை குறிக்கிறது. எசேக்கியேல் 31 அதிகாரம் 3 முதல் 14 வசனம் வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றாலும், மத்தேயு 24 அதிகாரம் 32, 33 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றாலும் அங்கே அதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 13 அதிகாரம் 31, 32 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கடுகு மரம் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒலிவ மரமானது இஸ்ரவேல் மக்களையும் குறிக்கிறது, இஸ்ரவேலர் அல்லாதவர்களையும் குறித்து பேசுகிறது. ரோமர் 11 அதிகாரம் 16 முதல் 24 வசனம் வரை உள்ள பகுதியிலே இவ்வாறு பவுல் எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிற இந்த மரமானது குறிப்பாய் பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. ராஜாவையும் ராஜ்யத்தையும் நாம் பிரிக்க முடியாது. காவலாளனாகிய பரிசுத்தவான் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியை குறிக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்களை அவர்கள் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய இந்த உலகத்தை ஆளும்படியாக இப்படிப்பட்டவர்களை தேவன் வைத்திருந்தார் என்பதை தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய இந்த சிருஷ்டிகளைப் போலவே சாத்தானும் தன்னுடைய படையை வைத்திருக்கிறான். இதை குறித்து இன்னும் சில காரியங்களை பின்னாலே நாம் பார்க்க போகிறோம். இந்த காவலாளிகள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே சொல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு பல விசுவாசிகளின் எண்ணம் என்னவென்றால், அவர்கள் ரகசியமாக வாழ்ந்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய கண்களின் கீழே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய தனிமையை நாம் அனுபவிப்பதை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையை நீங்கள் அறிவீர்கள் என்றால் உங்களுக்கோ எனக்கோ எந்த தனிமையும் இல்லை. சங்கீதம் 139, 7 முதல் 12 வசனங்களிலே நாம் தேவனை விட்டு தூரமாக செல்ல முடியாது என்று தாவீது தெளிவாய் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 139, 7 முதல் 12 வரை. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும்.
உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. எங்கே சென்றாலும் சரி, இந்த உலகத்திலே இரகசிய பாவம் என்பது பரலோகத்திலே எல்லாராலும் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு காரியமாகவே இருக்கிறது. தேவன் படைத்திருக்கிற இந்த காவலாளியாகிய பரிசுத்தவான்கள் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற இரகசிய பாவங்களை குறித்து உடனே தேவனிடத்தில் சென்று உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இரகசியமான பாவம் உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் கண் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பாவத்திலே வெற்றி வேண்டும் என்று பலமுறை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீண்ட காலமாய் நீங்கள் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த பாவத்தினாலே உங்களுக்கு கிடைக்கும் சிறிது நேர இன்பத்தை விட்டுவிட உங்களுக்கு மனதில்லை. இன்று பலருடைய வாழ்க்கையிலே காணப்படும் வியாதியிலிருந்தும் அவர்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், தங்களுக்கு பூரண சுகம் வேண்டும் என்ற பூரணமான வாஞ்சை அவர்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். 38 வருடங்கள் வியாதியாயிருந்த அந்த மனிதனை பார்த்த இயேசுவும், நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று தான் கேட்டார். இரகசிய பாவத்திலே வெற்றி வேண்டும் என்ற விருப்பம் வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். இந்த இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் வெற்றி தருவார். தவறி விழுந்த பாவத்தை குறித்து வேதனையோடு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நீர் எனக்கு வெற்றியை தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று அடிக்கடி சொல்லுங்கள். தோல்வி கண்ட நீங்கள் உங்கள் தோல்வியையே பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இராமல் உங்களுக்கு வெற்றி தரும் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். நேபுகாத்நேச்சாரை போல எனக்கு என்னுடைய இந்த ஈகோ பிரச்சனை நமக்கு இருக்கும் என்றால் அதையும் கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வைப்போம். நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் அது தேவனுடைய இரக்கமும் அவருடைய திட்டமும் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் போதுமானதாக இருப்பதாக. ஆமென். பெல்தேஷாத்சார் யாருடைய நாமம்? பெல்தேஷாத்சார் யாருடைய நாமம்? ஆப்ஷன் ஏ தானியேல், ஆப்ஷன் பி நேபுகாத்நேச்சாரின் கடவுள், ஆப்ஷன் சி கல்தேயரின் கடவுள். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். உண்மையான சமாதானம் என்பது என்ன, அதை யார் பெறுவார்கள் என்பதை குறித்து இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக நாம் பார்த்தோம். நேயர்களே, சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ராஜா என்றாலும் சரி, மிகுந்த ஏழை என்றாலும் சரி, இயேசு கிறிஸ்து மூலம் மட்டுமே நமக்கு சமாதானம் உண்டு. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேவனோடு ஒப்புரவாகி அவர் தரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்பதுதான். அப்போது உலகம் தரக்கூடாத சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அவர் நிறைவான பூரண சமாதானத்தோடு இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.